ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக். நிறைய கல்யாண வீடுங்களில் வர்றவங்களை வெல்கம் பண்ணுறதுக்காக இந்த பொம்மையை வச்சு பார்த்துருப்போம். அப்படி இந்த கல்யாணத்தில் இவர் அந்த பொம்மையை பார்த்ததும் கும்புரசாமி சரிப்பா கும்புரசாமி திடீர்னு டென்ஷன் ஆயிட்டாரு. தலைவர் சரக்க போட்டிருப்பாரு போல. அதான் பொம்மைக்கு ஆளுக்கும் வித்தியாசம் தெரியாம கோவப்பட்டு இருக்காரு. கும்புரசாமி விதவிதமா பொண்ணு மாப்பிள்ளை என்ட்ரி கொடுத்து பார்த்துருப்போம். அப்படி எங்கேயும் ரொம்ப வித்தியாசமா யோசிச்சிருந்தாங்க. ஆனா அது எப்படி ஒரு சொதப்பல்ல முடிஞ்சதுன்னு பாருங்க. மேல இருந்து பலூன் வர்றத பார்த்ததும் இந்த பசங்கள்லாம் எங்க இருந்தாங்கன்னு தெரியல, உள்ள பூந்து ஆட்டையை கலைச்சிட்டாங்க. அவங்க கண்ணெல்லாம் பலூன்ல தான் இருந்திருக்கு. தனக்கு கல்யாணம் ஆக போகுதுங்கிற சந்தோஷத்துல மேடைக்கு வந்தாரு. என்ன அடுத்த செகண்டே மல்லாக்க கவுந்துட்டாப்ல. அவனை சொல்லி நிறுத்துங்களா? ஸ்டேஜ்ல மாப்பிள்ளைய மாலை போட்டு வரவேற்கணும் தான், அதுக்குன்னு இப்படியாடா? என்னங்கடா மாப்பிள்ளைய மாலைய போட்டு கவர் பண்ணிட்டீங்க? மாப்பிள்ளை மண்டை மட்டும் தான் தெரியுது, மத்ததெல்லாம் மாலை போட்டு கவர் பண்ணிட்டீங்க. கோட் சூட் போட்டு கெத்தா இருக்க வேண்டிய இப்படி ஒரு மாலைய போட்டு கவுத்திட்டீங்களடா. இங்க பொண்ணு மாப்பிள்ளைக்கு ஸ்வீட் கொடுக்கும்போது வாங்க மாட்டேங்கிறாரு. பொறுமை இழந்த பொண்ணு ஒரு கட்டத்துக்கு மேல பேச்சே கிடையாது, வீச்சு தான். உங்களுக்கான இந்த வார டாஸ்க், அட் அ டைம்ல இந்த பிளக் பாயிண்ட்ஸ்ல எத்தனை போன்ஸை சார்ஜ் பண்ண முடியும்? இது அவ்வளோ ஈஸி கிடையாது. நல்லா யோசிச்சு உங்க ஆன்சரை கீழே கமெண்ட் பண்ணுங்க. யாரு சரியா சொல்றீங்கன்னு பார்ப்போம். கல்யாணத்துல மாப்பிள்ளையோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து 1 லட்சம் ரூபா மொய் வச்சிருந்திருக்காங்க. அதை பார்த்ததும் மாப்பிள்ளையும் ஆச்சரியப்பட்டு திறந்து பார்த்தா, என்னடா பித்தலாட்டம் இது? என்னடா பித்தலாட்டது? ஓ, இதான் அந்த 1 லட்சமா? ரூம் போட்டு யோசிச்சிருப்பாங்க போல. பல கல்யாண வீடுகள்ல பந்தி நடந்துட்டு இருக்கும் போதே ஒரு பக்கம் பேக்கிங் ஆரம்பிச்சிடுவாங்க. நம்ம ஊர்க்கார போய் ஹோட்டல் வச்சிருக்கேன், அங்க என்ன வெட்டி போச்சு, எல்லாரும் போய் திருப்தியா சாப்பிடுங்க. அதுவும் பிரியாணினா சொல்லவா வேணும்? அதுலயும் இந்த அக்கா பீஸை தேடிக்கிட்டு இருக்கு பாருங்க. வாங்குறதா வாங்குறீங்க, இலையில வாங்கிட்டு போங்க. ஏன் இப்படி சுட சுட பிளாஸ்டிக் கவர்ல வாங்கிக்கிட்டு? டாக்டர் கல்யாணம் நடந்தா அவர் எப்படி தாலி கட்டுவார்னு தெரியுமா? இதோ மூணு முடிச்ச தையல் போடுற மாதிரியே போடுறாரு. கொஸ்டின் பேப்பர்ல இப்படி ஆப்ஷன்ஸை பார்த்திருக்கேன். இவன் என்ன கல்யாண பொண்ணுக்கு ஆப்ஷன்ஸ் வச்சிருக்கான்? சார் வடகரி பாலாஜி வெட்ஸ் ராஜலட்சுமி ஆர் பவித்ரா. ராஜலட்சுமி இல்லனா பவித்ராவா? இதுல யாரடா கல்யாணம் பண்ணுவ? ஐ லவ் யூ டூ. இதை நிஜமாவே இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டானா? இருக்கலாம். மாப்பிள்ளையோட ஃப்ரெண்டு பார்த்த வேலையை பாருங்க. மேடையில பொண்ணு ஸ்வீட் கொடுக்கும்போது மாப்பிள்ளை கிட்ட பொண்ணு லைட்டா விளையாண்டதுக்கு 2 முறையும் ஸ்வீட்டை தட்டி விட்டுட்டான். அடுத்த செகண்ட் அந்த பொண்ணோட ஃபேஸே மாறிடுச்சு. மாப்பிள்ளை என்ன பண்றாருன்னா கையில பார்கோட ஓபன் பண்ணி வச்சு உட்கார்ந்து இருக்காரு. பணம் கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க இதுல கொடுங்க. ட்ரெண்டுக்கேத்த ஐயரா இருக்காரு. ஆங்கர் மாதிரி மைக்கோட உட்கார்ந்து இருக்காரு. கல்யாண வீட்டுல ஆட்டம் பாட்டெல்லாம் சகஜம்தான். அதுக்குன்னு இந்த அக்கா எங்க உட்கார்ந்து ஆடி இருக்குன்னு பாருங்க. அப்ப கொட்டுக்காரருக்கு வந்த எனர்ஜி இருக்கே,
இது என்ன புதுவிதமான சடங்கா இருக்கு? தேங்காய் உரிக்கிறது. தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்துட்டு நம்மளை இறக்கி விட்டு வெடிக்க பார்க்கறானே. ஒருவேளை மாப்பிள்ளை தென்னந்தோப்பு வச்சிருப்பாரோ? இப்பவே உரிக்க தெரியுதான்னு டெஸ்ட் பண்றாரு போல. பொண்ணு மாப்பிள்ளை வர்ற காரை விதவிதமா அலங்காரம் பண்ணி பார்த்துருப்போம். அப்படி இங்க அலங்காரம் பண்ணி வந்த காரை நிறுத்தினதும் கார் டிரைவர் யோசிச்சிருப்பாரு, காரை கிளீன் பண்ற வேலை மிச்சம். இங்க மாப்பிள்ள பொண்ணு ஆசையா கைய பிடிச்சு தூக்க போனா இப்பெல்லாம் கல்யாணம் நடக்க மாப்பிள்ளைங்க எதெல்லாம் பொறுத்துக்க வேண்டியது இருக்குன்னு பாருங்க. பொண்ணுக்கு இந்த கல்யாணத்துல சுத்தமா இஷ்டம் இல்லை போல. அப்புறம் ஏமா ஒத்துக்கிட்ட, பாவம் அந்த பையன் வாழ்க்கை. கல்யாண மேடைய விதவிதமா டெக்கரேஷன் பண்ணி பார்த்துருப்போம். ஆனா இப்படி டெக்கரேஷன் பண்ணி பார்த்துருக்கீங்களா? என்னது இது? திருவிளையாடல் சரஸ்வதி சபதம் படத்துல வர்ற மாதிரி ஒரே பனிமூட்டமா இருக்கு. இந்த கல்யாணம் ஏதோ சொர்க்கத்துல நடக்கிற மாதிரி இருக்கு. அப்படின்னா சொர்க்கத்துக்கு வந்திருக்கமா? கல்யாண வீட்டுல கச்சேரி எங்க வைப்பாங்க? இங்க பாருங்க எங்க வச்சிருக்காங்கன்னு. என்னங்கடா அங்க கொண்டு உட்கார வச்சிருக்கீங்க? ஒரு நிமிஷம் அதை கேளுங்க. நம்ம சேனல் வீடியோஸ் பார்த்து என்ஜாய் பண்ற நிறைய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்றது இல்ல. நாங்க உங்களை சிரிக்க வச்சு என்டர்டெயின் பண்ண ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் வீடியோஸ் பண்றோம். இன்னும் அடுத்தடுத்து பெஸ்டா கொடுக்க எங்களை சப்போர்ட் பண்ற விதமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இங்க யாருக்கு கல்யாணம்னு தெரியல, ஆனா எல்லாரும் பயங்கரமா ஆடிட்டு இருக்கு இல்ல குதிச்சிட்டு இருக்கும் போது நல்ல வேலை மண்டையில உழல. பாலும் பழமும் கொடுக்கற மாதிரி இங்க மாப்பிள்ள பொண்ணுக்கு ஜூஸ் கொடுக்கும் போது இங்க ஒரு கல்யாணத்தோட பஃபேல அது வெந்துச்சான்னு கூட தெரியல. அவர் அதை சுருட்டினதும் என்னங்கடா இப்படி அடிச்சுக்கிறீங்க? அங்கதான் அப்படின்னா இந்த கல்யாணத்துல அவர் கொண்டு வரும்போதே அலேக்கா தூக்கி கொட்டியாச்சு. என்ன ஸ்டேஜை டெக்கரேட் பண்ற மாதிரி பொண்ணோட கொண்டைய டெக்கரேட் பண்ணி வச்சிருக்காங்க. அதை ஒரு ஆள் தூக்கிட்டு தான் வர வேண்டியது இருக்கு. இந்த இன்விடேஷனை பாருங்க, ரொம்ப வித்தியாசமா இருக்குல்ல. மாப்பிள்ளைக்கு வேத்தா தொடச்சு விடுன்னு சொன்னதுக்கு பக்கத்துல நின்னு என்ன பாடுபடுத்திருந்தான்னு பாருங்க மாப்பிள்ளைய. பொண்ணு மாப்பிள்ளை என்ட்ரிய இப்படி ஸ்பெஷல் மொமெண்டா கிரியேட் பண்றது உண்டு. அப்படிங்க எல்லாம் ரெடியா இருந்த அடுத்த செகண்ட் உள்ள கரடி பூந்த மாதிரி இந்த லேடி பூந்து மொத்தத்தையும் சோலி முடிச்சிடுச்சு. ஆரத்தி எடுத்த பொண்ணுக்கு மாப்பிள்ளை ஸ்வீட் கொடுக்க ஆசைப்பட்டாரு. அப்போ பக்கத்துல இருந்தவன் அந்த பொண்ணு மேல அவனுக்கு என்ன காண்டுன்னு தெரியல போங்க. முத்தம் கொடுக்க வந்த மாப்பிள்ளைய ஐயர் பொட்டு வைக்க வச்சுட்டாரு. ரொம்ப ஜாம் ஆகுது. பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வர்றா தெரியுது. நீ மூடு. தேங்க்யூ. கல்யாண பொண்ணு மாப்பிள்ளைய ஓரம் கட்டிட்டு தம் ஃப்ரெண்ட்ஸோட வைப் பண்ணி போட்டோ எடுத்திருந்தாங்க. இதுல கடுப்பான மாப்பிள்ளை பொண்ணை எப்படி பழி வாங்கியிருந்தாருன்னு மட்டும் பாருங்க. திருப்பி கொடுக்கணும் இல்ல. சரியான பதிலடியா கொடுத்துட்டாரு. மேட்ச் டிரா. பொண்ணு மாப்பிள்ளை பேர் எழுதியிருக்கிறத மாப்பிள்ளை கண்டுபிடிக்க கூடாதுன்னு நாங்கெல்லாம் எவ்வளவு பெரிய மூலக்காரங்க. என்ன ஒரு புத்திசாலித்தனம். இவங்க யோசிச்ச ஐடியா தான் இது. என்ன ஒரு யோசனை.
கல்யாண பொண்ணு ஸ்டேஜுக்கு வரும்போது மாப்பிள்ளை பாசமா கையை கொடுத்தாரு. ஆனா பொண்ணு அவரை ஒரே இலா இழுத்து கீழே தள்ளிடுச்சு. இப்ப விடுறா பாப்போம். சும்மாவே கல்யாண பந்தியில சாப்பிட்டு எந்திக்க லேட் ஆக்குவாங்க. இதுல பூரா பொண்ணுங்களா சர்வ் பண்ணா முடிஞ்சது. மறுபடியும் மீன் குழம்பு பாஸ். எத்தனை தடவைடா? ஒரு பையலும் சாப்பிட்டு எந்திக்க மாட்டான். பந்தி முடிஞ்சு எந்திரிக்க மாட்டேங்கிறான் பாஸ். இது வரைக்கும் பார்த்து சிரிச்சிருந்தீங்கன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க. எத்தனை லைக்ஸ் இந்த வீடியோவுக்கு கிடைக்குதுன்னு ஸ்டேஜ்ல இருக்கிற பொண்ணு மாப்பிளைய காப்பி பேஸ்ட் பண்ண மாதிரியே பின்னாடி நிக்கிறாங்க. ஓ, ட்வின்ஸை மேரேஜ் பண்ணிக்கிறாங்களா? சூப்பர். கல்யாண ஸ்டேஜை விதவிதமா டெக்கரேட் பண்ணுவாங்கல்ல, அதுல இந்த டெக்கரேஷனை பாருங்க. வேற லெவல்ல இருக்கு. இந்த டெக்கரேஷனுக்குலாம் எவ்வளவு செலவாகும்னு நினைக்கிறீங்க? கீழே கமெண்ட் பண்ணுங்க. யாரு கரெக்டா சொல்றீங்கன்னு பார்ப்போம். கல்யாணத்துக்கு நம்மெல்லாம் வீட்டுக்கு சீரியல் லைட்டு தான் போடுவோம். ஆனா இங்க போட்டிருக்காங்க பாருங்க, லேசர்ல சீரியல் லைட்ட. என்ன டெக்னாலஜிடா இது? கல்யாணம் முடிஞ்சதுமே பொண்ணு மாப்பிள்ளையோட பழைய சாஃப்ட்வேரை டெலீட் பண்ணிட்டு புது சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணிட்டு இருக்காங்க. மாலையை மாத்திக்கிறதுக்காக பொண்ணு கையில மாலையை கொடுத்த ஆன்ட்டி மாப்பிள்ளைக்கு மாலையை கழுத்துல போட போயிட்டாங்க. என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. இந்த இருக்கு உங்க சீட். தெரியுது, நீ மூடு. கன்ஃபியூஸ் ஆன மாப்பிள்ளை உடனே சுதாரிச்சுட்டாப்புல. பொண்ணு மாப்பிள்ளைக்கு வித்தியாசமான ஒரு மாலை வேணும்னு இத்தனை 50 ரூபா கட்ட கொடுத்துட்டு போயிருக்காரு. இவர் என்ன அதை வச்சே மாலை ரெடி பண்ணிட்டு இருக்காரு? இப்படி கூடவா மாலை கட்ட முடியும்? பார்க்கவே செமையா இருக்கே. பொண்ணோட பழைய பாய் ஃப்ரெண்டு மாறு வேஷத்துல ஹெல்மெட் போட்டு வந்திருக்காரு பாருங்க. தலைவர் ஹெல்மெட்டோட திரியிறாரு. என்ன விஷயம் தான் தெரியல. ஒரு வருஷம் இந்த மாப்பிள்ளையும் பொண்ணுந்தா. மாப்பிள்ளை பொண்ணு ஜோடி நல்லா இருக்கே. என்ன எந்திரிச்சு போறாங்க? அடங்கொய்யால பொண்ணு இங்க இருக்கா? என்ன கிஃப்டா இருக்குன்னு ஆர்வமா பிரிச்சாரு. ஆனா பார்த்ததும் அதிர்ச்சி ஆயிட்டாப்ல. அடே, ஃப்ரெண்டுன்னு கூப்பிட்டா கல்யாணத்தையே நிறுத்த பாக்குறீங்களடா. ஐ, குலாப் ஜாமுன். அது என்ன பண்றாங்க? அடி பாவீங்களா, அதுக்குள்ள வத்தப்பொடி வைக்கிறாங்க. ஓ, இத மாப்பிள்ளைக்கு கொடுக்க போறாங்களா? ஆனா எல்லா கல்யாணத்திலையும் மாப்பிள்ளையே தான் வச்சு செய்யறாங்க. அவர் அதை சாப்பிட்டுட்டு எந்த ரியாக்ஷனும் கொடுக்கல. ஒரு வெட்டிங் போட்டோ ஷூட்ல மாப்பிள்ளை பொண்ணை தூக்கி ஏர்ல சுத்தணும். அப்படி சுத்தும் போது தெரியாம விட்டாரா இல்ல வேணுனே விட்டாரான்னு அவருக்கு தான் தெரியும். கல்யாணத்துல பொண்ணு டான்ஸ் ஆடுறதெல்லாம் சகஜம்தான். அப்படி இந்த கல்யாணத்தோட ரிசப்ஷன்ல கல்யாண பொண்ணு ரொம்பவே சந்தோஷமா டான்ஸ் ஆடிட்டு இருந்தது. ஆனா மாப்பிள்ளைக்கு பொண்ணு டான்ஸ் ஆடுறது பிடிக்கல போல. ஒரு கட்டத்துல பொண்ணு மாப்பிள்ளைய பார்த்ததும் டான்ஸை நிறுத்திடுச்சு.
ஒரு என்கேஜ்மெண்ட்ல பொண்ணு மாப்பிள்ள மோதிரம் மாத்திக்கும் போது பொண்ணை எல்லாரும் அந்த கை நீட்டு இந்த விரல நீட்டுன்னு சொன்னதும் பொண்ணு கொஞ்சம் பதட்டம் ஆயிடுச்சு. அப்போ மாப்பிள்ள எல்லாரையும் அமைதியாக்கி மோதிரத்தை மாத்திக்கும் போது பொண்ணுக்கு என்ன ஒரு சந்தோஷம். கல்யாணம் முடிஞ்சு பொண்ணை வழி அனுப்பும் போது எல்லாரும் ஃபீலிங்ஸா வழி அனுப்பி தான் பார்த்துருப்போம். ஆனா இங்க பொண்ணோட அண்ணன் வழி அனுப்பி வச்சிருந்தாரு பாருங்க. அழுக வரலன்னு கண்ணில் தண்ணீரை வச்சுக்கிட்டாரு. குடும்பமே சேர்ந்து இப்படி வழி அனுப்புறத இப்பந்தான் பாக்குறேன். பல கல்யாணங்கள்ல பொண்ணு குள்ளமா இருந்து தான் பார்த்துருப்போம். ஆனா இங்க பாருங்க, பொண்ணு 6 அடிக்கு இருக்கு, ஆனா மாப்பிள்ள 3 அடிக்கு தான் இருக்காரு. அதுவும் மாப்பிள்ள சின்ன வயசு போல வழுக்கெல்லாம் விழுந்திருக்கு. நீராட்டு விழால ஸ்டேஜ்ல இந்த பொண்ணு நல்லா தான் நின்றுட்டு இருந்தது. ஆனா திடீர்னு பக்கத்துல நின்ன இந்த பாப்பா பயந்துடுச்சு. வெட்டிங் அனௌன்ஸ்மெண்ட்டை எப்படி வித்தியாசமா சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. பொண்ணு மாப்பிள்ள வரும்போது இவங்க என்னத்த அவசர அவசரமா தூக்குறாங்க. அடே இப்பதான் டெக்கரேஷனே வைக்கிறீங்களாடா. ஐயோ, இதுலடா இது ஜிலேபி கொண்டை. இந்த மாதிரி கொண்டைய இந்த ஊர்ல நான் பார்த்ததே இல்ல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே ஸ்கிரீன்ல தெரியுற இந்த ஐகானை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே கமெண்ட்ல தெரிவிக்கலாம். நாளைக்கு இன்னொரு வீடியோ வந்து பார்ப்போம். அது வரைக்கும் பை பாய்.